ஹலோ ஆல் காஃபி குடிக்க போலாமா? எஸ் த வெதர் வாஸ் கிரேட். ஸோ காஃபி குடிக்க போலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். ஸோ பக்கத்திலேயே ஆரோவில் இருக்கா, அதனால நெனச்சா ஆரோவில் போற அளவுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு குடுப்பன இருக்கு. அதனால நாங்க ஆரோவில் தான் போயிருந்தோம். நாங்க ஒரு 7 ஏஎம் அரவுண்ட் அந்த டைம்ல போயிருந்தோம். நெறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பனா இல்ல அந்த டைம்ல. ஸோ ஒரு சின்ன ஒரு கஃபே ஒண்ணு இருந்தது. ஸோ அங்க வந்து நாங்க ஒரு பிஸ்கட் அண்ட் காஃபி 2மே வந்து சாப்ட்டுட்டு, அந்த கிளைமேட்ட சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல பனி. நான் வந்து மஃப்ளர்லாம் போட்டுட்டு தான் போனேன். சூப்பரா இருந்துச்சு. அந்த பனியில சுட சுட பிஸ்கெட் வித் காஃபி எல்லாமே சாப்பிடும்போது சூப்பரா இருந்தது. அண்ட் அடுத்து நாங்க எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரோவில் பேக்கரி தான். ஸோ ஆரோவில் போயிட்டு ஆரோவில் பேக்கரி போகாம எப்படி வர முடியும்? பேக்கரிக்குள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே அலவுட் இல்ல. ஸோ நான் எதுவுமே எடுக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறமா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மையாபாளையம் பீச் போயிருந்தோம். மீன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி, நாங்க போன நேரமா என்னன்னு தெரியல. எல்லாரும் வலைய வச்சு தச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மீன் கடை கூட இல்ல. கேட்டதுக்கு மீனே கிடைக்காதும்மா. எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்காது. நீங்க போய் மார்க்கெட்ல வாங்குனாலும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வேற குடுத்துட்டாங்களா, அதனால நாங்க எதுவுமே அங்க வாங்கல. அண்ட் மார்க்கெட் பக்கமும் போல. சரி நமக்கு இன்னைக்கு வந்து மீன் இல்லன்றத மட்டும் முடிவு பண்ணிட்டு, மட்டன் வாங்கலாம்னு சொல்லி மட்டன் ஷாப் வந்தாச்சு. ஸோ அங்க மட்டன் மட்டும் வாங்கிட்டு, அப்புறம் அப்படியே பக்கத்துல மார்க்கெட் போயிட்டு, கொஞ்சம் எனக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதுதான் வந்து நாங்க ஆரோவில் பேக்கரில வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஆல்மண்ட் குரோசான் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் குரோசான். ஸோ நீங்க ஆரோவில் வந்தீங்கன்னா, நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பேக்கரில வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டாடா!